Dear students, welcome back to our channel Effective Biology. In this video, we are going to learn about human nervous system. Human nervous system வந்து higher organism. அதனால் அதோட nervous system வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே லோயர் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடாக வந்தது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னாவே என்னது the gradual changes present in the organism. We, the human beings, differ from other animals in our ability to think and take action. ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா அதர் ஆர்கானிசம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப எபிலிட்டி இருக்குது, திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது. ஓகேவா? எப்படி அப்படின்னா நாமளே திங்க் பண்ணிப்போம், நம்மளே ஏதாவது ஒரு ஆக்ஷன்னா அதை முடிவெடுத்துக்குவோம் இல்லையா? இதனால் which is due to the well developed nervous system. ஏன்னா because of the well developed nervous system human beings other organism கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்குது. திங்க் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனை வந்து நாமளே செய்கிறது, இதுக்கெல்லாமே வந்து நமக்கு எபிலிட்டி இருக்குது பிகாஸ் ஆஃப் த well developed nervous system. Human nervous system is differentiated into central nervous system, peripheral nervous system and autonomous nervous system. Total 3 divisions are present in the human nervous system. One is the central nervous system, another one is the peripheral nervous system, then third one autonomous nervous system. ஷார்ட்டாக இதை சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ்ன்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினை ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த 3 divisions ஆஃப் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம்? சிஎன்எஸ், பிஎன்எஸ் அண்டு ஏஎன்எஸ். இஸ் இட் கிளியர்? The next one is the central nervous system act as a center for information processing and control. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருந்து தான் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகும். தென் இட் வில் பி கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் 2 டைப் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் த பிரெயின், அனதர் ஒன் இஸ் த ஸ்பைனல் கார்டு. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் தான். ஸோ பிரெயின் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். த பிஎன்எஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த நர்வ்ஸ் which connect the brain and spinal cord to all parts of the body. PNS consists of the nerves and ganglia outside the brain and spinal cord. பிரெயினையும் ஸ்பைனல் கார்டு இந்த ரெண்டில் இருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். த தேர்ட் ஒன் ஏஎன்எஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் நர்வ் ட்ராக் இருக்குது. ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக். Autonomous nervous system is a functional division of the nervous system with its structural part in both the central nervous system and the peripheral nervous system. இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய nervous system கனெக்ட் பண்ணோம். and it controls the glands and smooth muscles of all the internal organs unconsciously. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிளாண்டு, மசில்ஸு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக அன்கான்சியஸில் வச்சுக்கிறது இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து தானாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பிரெயின் வந்து ஆர்டர் கொடுக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி லங்ஸு தானாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கும். தென் இன்டெஸ்டைன் வந்து அதுவாக என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரெயினோட சப்போர்ட் இல்லாமல் தன்னுடைய வேலையை தானே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேராவில் நம்ம சிஎன்எஸ்னா என்ன, பிஎன்எஸ்னா என்ன, ஏஎன்எஸ்னான்னு பார்த்தோம். ஜஸ்ட்டு டெஃபினிஷன் மாதிரி தான். இதோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்ப்போம். The next central nervous system. The brain and the spinal cord being delicate vital structure are well protected in bony cavity of the skull and the vertebral column respectively. So delicate அப்படின்னாவே என்னது, delicate அப்படின்னாவே ரொம்ப வெரி ஃபைன் இன் டெக்ஸ்சராக இருக்கும். த ஃபைன் இன் ஸ்ட்ரக்சர், மென்மையான அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஆஸ் வெல் அஸ் இது எங்கே ப்ரொடக்ட் ஆகிருக்குன்னா பிரெயின் மண்டையோட்டுக்குள்ளே ரொம்ப ப்ரொடக்டிவாக, ஸ்கல்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. தென் ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரல் காலமில் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. த சிஎன்எஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் மேட்டர். சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் மேட்டர், அனதர் ஒன் இஸ் த கிரே மேட்டர். ஒயிட் மேட்டர்னா என்ன, கிரே மேட்டர்னா என்ன, ஏன் அப்படி 2 நேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்
ஆக்சான் ஆஸ் கவர்டு பை மைலின் ஷீத். மைலின் ஷீத் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அது ஒயிட் மேட்டர். அதே மைலின் ஷீத் ஆப்சண்ட்டாக இருந்தது அப்படின்னா நான் மைலினேட்டட் இல்லையா. த ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் விச் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் ஷீத் we have already discussed in the lower classes itself. கவனி, இதில் பார்த்திங்கன்னா நர்வ் ஃபைபர்ஸ், நம்ம டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபரே இந்த லெசனில் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒயிட் மேட்டர் அப்படின்னாவே மைலின் ஷீத் ப்ரெசண்ட்டாக இருக்கும், கிரே மேட்டர் அப்படின்னாவே மைலின் ஷீத்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஒயிட் மேட்டர் இருந்ததுன்னா மைலின் ஷீத் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். பிரெயினோட ஒரு பார்ட்டு மட்டும் நமக்கு ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன் ட்ரா பண்ணியிருக்காங்க. த ஃபஸ்ட் லேயர் டியூரா மேட்டர், செகண்ட் ஒன் அராக்னாய்ட் மெம்பரேன், தேர்டு ஒன் பயாமேட்டர். இதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி என்ன ஃபங்க்ஷனுங்கிறத பார்க்க போகிறோம். The brain is controlling center of all the body activities. Brain தான் controlling center for body activities. It is covered by 3 connective tissue membrane known as meninges. பிரெயினை சுற்றியும் 3 types of membrane வந்து present ஆயிருக்கு. It is known as meninges. The first layer is dura mater. The second layer is arachnoid membrane. The third one is pyometer. Now we will see one by one. Dura mater is a thick membrane made of dense irregular connective tissue that surrounds the brain and spinal cord. ஸோ ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடியது தான் டியூரா மேட்டர். டியூரா மேட்டர் அப்படின்னாவே டியூரா அப்படின்னாவே டஃப்னு அர்த்தம், ரொம்ப கடினமாக இருக்கும். மேட்டர் அப்படின்னா மெம்பரேன். ஸோ மேட்டருக்கு இன்னொரு நேம் என்ன? மெம்பரேன். மெம்பரேன் இஸ் அதர்வைஸ் நோன் as மேட்டர். டியூரா மேட்டர் இஸ் அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன். Then second one, arachnoid membrane. Arachnoid membrane is a delicate membrane which is present in between the pyometer and dura mater. பயாமேட்டருக்கும் டியூரா மேட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த arachnoid membrane. இதில் தான் cerebrospinal fluid வந்து present ஆகிருக்கு. Dura mater is a middle thin vascular membrane providing the web-like cushion. ஸோ ஏன் இங்கே வெப்-லைக் குஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அராக்னாய்டு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் ஸ்பைடர், சிலந்தி வலை மாதிரி இந்த அராக்னாய்டு மெம்பரேன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் உள்ளார. இதில் வாஸ்குலார் அப்படின்னாவே என்னது? பிளட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பிளட்டு இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு வாஸ்குலார் மெம்பரேனும் சொல்லலாம். தேர்டு ஒன் பயாமேட்டர். பயா அப்படின்னாவே சாஃப்ட்டு, தென் டெண்டர், டெலிகேட்டடாக இருக்கும். இஸ் அ இன்னர் மோஸ்ட் தின் டெலிகேட்டட் மெம்பரேன் ரிச்லி சப்ளைடு வித் பிளட். ஸோ த பயாமீட்டர் அலோஸ் பிளட் வெசல்ஸ் டு பாஸ் த்ரூ அண்டு நரிஷ் த பிரெயின். பிரெயினுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை இந்த பிளட்டு மூலமாக என்ன பண்ணும்? சப்ளை பண்ணோம். இந்த 3 மெம்பரேன்ஸும் மெயின் ஒர்க் என்னென்னா இதை பிரெயினை ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரி, ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அதில் இருந்தும் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேனோட மெயின் ஒர்க்கு. டியூரா மேட்டர் அப்படின்னாவே என்னது? இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன். அராக்னாய்டு மெம்பரேன் அப்படின்னா மிடில் இருக்கும், தின் வாஸ்குலர் மெம்பரேன், வெப்லைக் குஷன் மாதிரி இருக்கும். பயாமேட்டர் அப்படின்னாவே சாஃப்டாக இருக்கும், டெலிகேட் மெம்பரேன். மெயின் ஒர்க்கு, மெயின் இதுக்கு என்னென்னா ரிச் சப்ளைடு வித் பிளட்டு மூலமாக என்ன ஆகும்னா நரிஷ்மெண்ட், ஃபுட்டை சப்ளை பண்ணுறது தான் இந்த பயாமீட்டரோட மெயின் ஒர்க்கு. Then see, this is important 2 mark question. What is meningitis? Meningitis is an inflammation of the meninges. meninges அப்படின்னாவே என்னது? 3 லேயர் இல்லையா? டியூராமேட்டர், அராக்னாய்டு மெம்பரேன், பயாமீட்டர். இந்த 3 மெம்பரேன்லேயும் இன்ஃப்ளமேஷன், ஏதாவது வீங்கிக்குச்சு அப்படின்னா அதுதான் மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இட் கேன் அக்கர் வென் ஃப்ளூயிட் சரௌண்டிங் த மெனிஞ்சஸ் பிகம் இன்ஃபெக்டட். பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நேம் என்னது? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இல்லையா? இந்த ஃப்ளூயிடில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, பாக்டீரியாவோ வைரஸோ அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெம்பரேன் எல்லாம் என்ன ஆயிரும்? இன்ஃப்ளமேட் ஆகும். அப்படி இன்ஃப்ளமேட் ஆச்சுன்னா இந்த மெம்பரேன் ஃபுல்லாகவே வீங்கிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த டிசீஸ்க்கு பேர் தான் மெனிஞ்சிட்டிஸ். த மோஸ்ட் காமன் காசஸ் மெனிஞ்சிட்டிஸ் ஆர் வைரல் அண்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பார்த்திங்கன்னா மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, இந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிடு?
செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடில் வைரல் இல்லைனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய 3 மெம்பரினும் வீங்கிரும். அதுக்கு பேர் தான் மெனிஞ்சிட்டிஸ். வாட் இஸ் மெனிஞ்சிட்டிஸ்? ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஜிஐடிஐஎஸ், ஜிடிஸ் அப்படின்னாவே இன்ஃப்ளமேஷன். அந்த பர்டிகுலர் பார்ட்டு வந்து வீங்கிக்கிச்சு அப்படின்னா அந்த பார்ட்டோட ஜிஐடிஐஎஸ்ன்னு சேர்த்து மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட் வந்து வீங்கிக்கிச்சுன்னு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபேரிங்ஜிட்டிஸ் அப்படின்னா ஃபேரிங்ஸ் வந்து வீங்கிக்கிறது. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக ஃபேரிங்ஸ் வீங்கிக்கும். அப்படி வீங்கிக்கிச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபேரிங்ஜிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.